नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वैब्रह्मनिधिये वासिष्ठाय नमो नमः நம சர்வேபியா. மேற்படி நம்ம இன்று முதல் சாம்பவ பருவத்தை அனுபவிக்க போகிறோம். கொஞ்சம் பெருசான பருவம் தான் இது. இருந்தாலும் யதாசக்தி நம்ம இந்த சாம்பவ பருவத்தை அனுபவிக்கலாம். இந்த சாம்பவ பருவத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவர் ஆதித்யர்களுடைய வம்சம் முதலான விஷயங்களை எல்லாம் சொல்கிறார். முதல்ல இங்கே சொல்லும் பொழுது ஸ்ரீஹரியானவர் அதுக்கப்புறம் இந்திரன் முதலான தேவதைகளோட ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தி யார் யார் எங்கெங்கே எப்பப்போ பிறக்கணுன்றத அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எல்லாம் கொடுத்துடுறார். அதுக்கப்புறமா இவாளும் பெருமாள்கிட்டேந்து உத்தரவை வாங்கிட்டு காரிய வைகுண்டமான அந்த திருப்பார்கடலிலிருந்து புறப்பட்டு வந்துடுறா. அதன் பின்பு ஸ்வர்க்கவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தராக இந்த பூமியில் அசுரர்களுடைய அந்த அழிவுக்காகவும் இந்த 3 உலகங்களுடைய நலனுக்காகவும் பிறக்கரா பூமியில். ஹே ராஜாக்களில் சிறந்தவராக திகழக்கூடியவரே, இந்த தேவதைகள் ஒவ்வொருத்தரும் பிரம்ம ரிஷிகளாக ராஜ ரிஷிகளாக பிறந்தா. அவ தானவர்கள், ராட்சசர்கள், அதன் பின்பு கந்தர்வர்கள், அதுக்கப்புறம் இந்த நாகங்கள் முதலி எத்தனையோ ஜீவராசிகளை அழிச்சா. பரத வம்சத்தில் சிறந்தவராக திகழக்கூடியவரே, இந்த தானவர்கள், ராட்சசர்கள், கந்தர்வர்கள், நாகங்களால் இந்த தேவதைகள் குழந்தையா இருக்கிறச்சே கூட அவளை கொல்ல முடியல. அவள்லாம் அவ்வளோ பலசாலிகளாக இருந்தா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஜனமேஜயன் சொல்கிறார், எனக்கு தேவர்கள், கந்தர்வர்கள், அப்சரஸ்கள், மாணவர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் அவளுடைய சரித்திரத்தை பூர்த்தியாக கேட்கணும்னு ஆசையாக இருக்கு. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எனக்கு சொல்லுங்கோ இவாளை பற்றின்னு கேட்க வைஷம்பாயனர் உடனே சொல்ல ஆரம்பிக்கிறார். சரி, நான் பரபிரம்மத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பூர்த்தியாக சொல்கிறேன் கேளுங்கோ. பிரம்மாவுக்கு மொத்தம் 6 பிள்ளைகள் இருந்தா. இவ எல்லாருமே மானசீக புதல்வர்கள். மரீச்சி, அத்ரி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலஹர், கிரது. மரீச்சிக்கு ஒரு புள்ள இருந்தார், கஷ்யபர்னு பேரு. கஷ்யபர்கிட்டேந்து எல்லா ஜீவராசிகளும் தோன்றின. தக்ஷருக்கு 13 பெண்கள் இருந்தனர். அவ அதிதி, திதி, தனு, கால, தனாயுகு, சிம்ஹிகா, குரோதா, பிராதா, விஸ்வா, வினதா, கபிலா, முனி, கத்ரு. இவாளுடைய பிள்ளைகள், பேரன்கள் எல்லாருமே எண்ணிலடங்காத எண்களில் பிறந்திருக்கா. அதீத பலசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள். ஹே பரத வம்சத்தில் தோன்றியிருக்கக்கூடியவரே, அதித்தி கிட்டேந்து 12 பேர் பிறந்தா. அதுதான் 12 ஆதித்யர்கள். அவாதான் 12 ஆதித்யர்கள். அவாதான் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவர்கள். இப்போ அவளுடைய பெயர்களையும் சொல்கிறேன் கேளுங்கோ. தாத்தா, மித்ர, ஆரியமா, சக்ர, வருண, அம்ச, பக, விவஸ்வான், புஷ, சவித. 11ஆவதாக இருக்கிறது துவஷ்டா. அதன் பின்பு 12ஆவதாக இருக்கக்கூடிய ஆதித்யருக்கு விஷ்ணுன்னு பேர். கடைசியில் பிறந்திருந்தாலும் அவர்தான் குணங்களில் உயர்ந்தவராக இருக்கக்கூடியவர். திதிக்கு ஒரே ஒரு பிள்ளை ஹிரண்யகசிபுன்னு இருந்தான். இந்த ஹிரண்யகசிபுக்கு பெரிய வீரர்களாக எல்லா இடத்துலையும் பிரசித்தி பெற்றவர்களாய் இருக்கக்கூடிய 5 பிள்ளைகள் பிறந்தன. ஹிரண்யாக்ஷனை பற்றி இந்த இடத்துல வியாசரை பேசலை. ஏன்னா ஹிரண்யாக்ஷன் போயிட்டான் ஏற்கனவே. அதனால் அவனை பற்றி பெருசாக விஸ்தரிக்கலை. பாக்கி இருந்தது திதிக்கு ஹிரண்யகசிபு மட்டும்தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஹிரண்யாக்ஷன் போய் ஒரு கல்பம் ஹிரண்யகசிபு இருந்தான். அதனால் ஹிரண்யகசிபுவை பற்றி இந்த இடத்துல பேசுகிறார். ஹிரண்யகசிபுக்கு பிறந்த பிள்ளைகள் பிரக்லாத, சம்க்லாத, அனுக்லாத, ஷிபி, பாஷ்கல அப்படின்னு 5 பிள்ளைகள் பிறந்தனர். பரத வம்சத்தில் தோன்றிருக்கக்கூடியவரே, பிரக்லாதனுக்கு 3 பிள்ளைகள் இருந்தான்றது பிரபஞ்சம் முழுக்க தெரிஞ்ச விஷயம்தான். அவ விரோச்சன, கும்ப, நிகும்ப. விரோச்சனனுடைய பிள்ளை தான் பலசாலியான பலி. பலியினுடைய பிள்ளை தான் பெரிய அசுரனான பாணன். அவனுக்கு பெரிய பாக்கியம் ஏற்பட்டு அவன் ருத்ரனை வழிபட்டு கொண்டு வந்தான். அவரை மகாகாலன்னு கூட சொல்லுவா அப்படின்னு. அதன் பின்பு
என் பரத வம்சத்தில் தோன்றி இருக்கக்கூடியவரே, தனுவுக்கு மொத்தம் 34 பிள்ளைகள் பிறந்தன. அவளை பற்றி சொல்கிறேன், இப்போ கேளுங்கோ. ஷபர, நமுச்சி, புலோமா, அசிலோம, கேஷி, துர்ஜய, அயஷிரஸ், அஸ்வஷிரஸ், பராக்கிரமியான அஸ்வசங்கு, ககனமூர்தா, வேகவான், கேத்துமான், ஸ்வர்பானு, அஸ்வ, அஸ்வபதி, விஷபர்வ, அஜக, அஸ்வக்ரீவ, சூக்ஷ்ம, மகாபலியான துண்ட, அப்புறம் இஷுபாத, ஏகச்சக்கர, விரூபாட்ச, ஹர, அஹர, நிச்சந்திர, நிகும்ப, குப்பட்ட, கப்பட்ட, ஷரப, ஷலப, சூரிய, சந்திரமா. இதுதான் இவாளுடைய வம்சத்தில் தோன்றியிருக்கக்கூடிய பிள்ளைகள், தானவ பிள்ளைகளாகும். இதில் கடைசியா சூரியன் சந்திரன்னு சொன்னேனே, இவா 2 பேருமே தேவதைகள்ல இருக்கிற சூரிய சந்திரன் கிடையாது, இவா வேற அப்படின்னு. மகாராஜா, இந்த தானவ வம்சம் இப்படியாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கே, அது பெரிய தைரியவான்கள் இருக்கக்கூடிய வம்சம், மகா பலசாலிகள் இருக்கக்கூடிய வம்சம். தனுவனுடைய பிள்ளைகள்ல அடுத்ததா சொல்லும் பொழுது இவாளை தவிர இன்னும் 10 மகாபலசாலியான வீரியவான்களான பிள்ளைகள் பிறந்தான. அவ பேரை சொல்றேன், கேட்டுக்கோங்கோ. அவ யார் யாரு அப்படின்னாக்க, ஏகாக்ஷ, மிருதபா அப்படின்ற வீரர், பிரளம்ப, நரக்க, வாதாபி, சத்ரு தப்பன, அதன் பின்பு உயர்ந்த அசுரனான ஷட, அதன் பின்பு கவிஷ்ட, வனாயு, தீர்க ஜிக்வ அப்படின்னு இந்த 10 பேர் தனுக்கு பிறந்தார்கள். பரத வம்சத்தில் தோன்றி இருக்கக்கூடியவரே, இந்த பிள்ளைகள் பேரன்களோட கணக்கெல்லாம் எண்ணில் அடங்காத கணக்கில் போயின்னு இருக்கு. சிம்ஹிகாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான், அவனுக்கு ராகுன்னு பேரு. அவன் தான் இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் எதிரியாக இருக்கக்கூடியவன். இப்ப இந்த ராகு வேற, ஸ்வர்பானுன்னு அங்க தானவ வம்சத்துல சொன்னோமே அவர் வேற. அந்த ஸ்வர்பானு இந்த ராகு கிடையாது. நம்ம ஜென்ரலா அப்படிதான் நினச்சிப்போம். ஏன்னா நம்ம கேள்விப்பட்ட கதைகள் எல்லாமே ஸ்வர்பானுவாக ராகு வந்தான், ராகு போட்ட வேஷம் ஸ்வர்பானுவோட வேஷம். ஆமாம், ராகு நேரம் வந்தா யார் அமிர்தத்தை கொடுக்க போறான் அவர் கையில, கண்டுபிடிச்சிருவா இல்லையா? அதனால அவன் என்ன பண்ணினான்னா, ஸ்வர்பானு அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய ஒரு தேவதையினுடைய வேஷத்தை போட்டுண்டு தேவதைகளுக்கு மத்தியில வந்து உட்காந்துண்டு அமிர்தத்தை பருக ஆரம்பிச்சார். இவன் ஸ்வர்பானு கிடையாது, இவன் ராகுன்றத சூரியனும் சந்திரனும் தான் முதல்ல கண்டுபிடிச்சா. அவ போய் பெருமாள்கிட்ட சொன்னா. பெருமாள் சக்கரத்தை எடுத்துட்டு வந்தார். இவருடைய தலைய சக்கரத்தை கொண்டு கொய்தார். ராகு அப்பதான் தன்னுடைய தொண்டை வரைக்கும் அந்த அமிர்தத்தை பருகினான். அதனால சக்கரம் வந்து தலைய மாத்திரம்தான் வெட்டின உடனே என்ன எடுத்து அந்த தலையானது தேவதையாவே இருந்துடுது. அதான் ராகுன்னு நம்ம நவகிரகத்துல ஒன்று சொல்லிட்டு இருக்கோம், புரியுறதா? இந்த ராகு கேத்துவெல்லாம் சாயா கிரகம்னு பேரு. வாழலாம் டைரக்டா நம்ம சொல்ற இந்த புதன் சனி இவாள மாதிரிலாம் கிடையாது. சாயா கிரகங்கள்னு ராகுக்கும் கேத்துவுக்கும் ஜோதிஷத்துல பேரு. இவாளை வந்து நேர் கிரகங்களாக நம்ம சொல்ல மாட்டோம். புதன் குரு இவாளெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ராகு கேத்துவ சொல்றது இல்லை. போட்டோம். அதன் பின்பு இவள் இன்னும் 3 பிள்ளைகளை ஈன்றெடுத்தா. சுச்சந்திரன், சந்திரஹர்த்தா, சந்திர பிரமர்தனான்னு 3 பேரை ஈன்றெடுத்தா. இவாளுடைய வம்சம் ரொம்ப குரூரமான வம்சம். இவளுடைய புத்தி அப்படியே வந்து கொடுத்த பசங்களுக்கு. அதனால இந்த பசங்கள்லாம் எப்படின்னாக்க, எப்போ பார்த்தாலும் குரூர புத்தி, குரோதத்தோடைய இருக்கக்கூடிய புத்தி, எப்போ பார்த்தாலும் யாரோடையா போட்டு சண்டை போட்டுட்டே இருந்துண்டு இந்த மாதிரியான புத்தியவா வச்சுட்டு இருந்தா. இப்போ தனாயுக்கு வந்து 4 பிள்ளைகள் பிறந்தா. அவள்லாம் அசுரர்களை சிறந்தவராய் திகழக்கூடியவர்கள். விக்ஷர, பல, வீர. அதன் பின்பு அசுரனான விருத்ராசுரன். அதன் பின்பு காலாவனுடைய பிள்ளைகள் அப்படியே யமதர்ம ராஜாவாட்டமே இருப்பாளாம். எல்லாருமே எதிரிகளை சுலபத்தில் வீழ்த்தக்கூடியவர்களா இருந்தா, அதீத பிரசித்தி பெற்றவர்களா இருந்தா, தானவர்களில் சிறந்தவராய் திகழக்கூடியவர்களாய் இருந்தன. அதே நேரத்துல எதிரிகளை சட்டுன்னு அடக்கிடுவாளாம். அவள்லாம் யாரு அப்படின்னாக்க, குரோத சத்ரு விநாசன, குரோத
குரோதஹந்தா இந்த 4 பிள்ளைகள் பிறந்தா. அதன் பின்பு இவாளை தவிர இன்னும் நிறைய பிள்ளைகள் காலாக்கு இருந்தா. அதுல சொல்லும்பொழுது அசுரர் குலத்துக்கே ஆச்சாரியனாய் திகழக்கூடிய சுக்கராச்சாரியார் மகரிஷி பிருகுவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடியவர். இவருக்கு சுக்கராச்சாரியாருக்கு இன்னொரு பெயர் உஷனன்னு. அவருக்கு 4 பிள்ளைகள். இந்த துவஷ்டாதர அத்ரின்னு அவருக்கு 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகளை தவிர இன்னும் 2 பிள்ளைகள் அவருக்கு இருந்தா. அவ 2 பேருமே ரொம்ப கோவத்தோட செயல்படக்கூடியவர்கள், அதி பயங்கரமான செயல்களை செய்யக்கூடியவர்கள். அவள்லாம் சூரிய நாட்டமே தேஜஸ்வியா இருக்கக்கூடியவர்கள், எப்பொழுதுமே பிரம்மலோகத்தை அடையறதுக்கு உண்டான அந்த காரியங்களையே பண்ணிட்டு இருப்பா. அதனால இப்படியாக அடியன் புராணங்கள்ல இந்த தேவதானவ வம்சத்தை பத்தி கூடவே அவளுடைய பலம் சக்தியை பத்தி என்ன கேட்டனோ அது உமக்கு சொல்லிட்டேன். இவாளுடைய பிள்ளைகள் பேரன்கள்லாம் எண்ணில் அடங்காத கணக்குல இருக்கக்கூடியவர்கள். அவளை என்றதுக்கு அடியனுக்கு சௌகரியப்படலை. அதே நேரத்துல பிருத்வி பாலனாய் இருக்கக்கூடியவரே இந்த தார்க்ஷிய அரிஷ்டநேமி கருட அருண ஆருணி வாருணி இவா எல்லாருமே வினதாவனுடைய பிள்ளைகள். சேஷர்கள்ல அனந்த, வாசுகி, தக்ஷக, கூர்ம, குலிக்க இவ அத்தனை பேருமே கத்ரூவனுடைய பிள்ளைகளாக நீர் அறிந்து கொள்வீராக. பீமசேன, உக்ரசேன, சுபர்ண, வருண, கோபதி, திருதராஷ்டிர, சூரியவர்ச்சா, சத்யவாக், அர்க்கபர்ண, பிரயுத்த, பீம, சித்திரரத இவ அத்தனை பேருமே நன்னா பிரசித்தி பெற்றவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள், தன் வசத்தை இந்திரியங்களை அடக்கி வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். 12 பேர் ஆச்சு சித்திரரதாவோட. அதன் பின்பு 13ஆவதான ஷாலிஷிர, 14ஆவது பிள்ளையான பர்ஜன்ய, 15ஆவது பிள்ளையான கலி, 16ஆவது பிள்ளையான நாரத. இந்த 16 பிள்ளைகளும் தேவ கந்தர்வர்கள். இவா முனியினுடைய பிள்ளைகளாக திகழக்கூடியவர்கள். ஹே பரத வம்சத்தில் தோன்றியிருக்கக்கூடியவரே, இப்ப பிராதா தக்ஷ கன்யா இருக்காளே அவளுக்கு பெண்கள் பிறக்கிறா. அவாதான் அனவத்யா, மனு, வம்சா, அசுரா, மார்கணப்பிரியா, அரூபா, சுபகா, பாசி அப்படின்ற கன்னிகைகள். அதன் பின்பு சித்த பூர்ண பர்கி மகாயசஸ்வியான பூர்ணாயு, பிரம்மச்சாரி, ரதிகுண, சுபர்ண 7ஆவது பிள்ளை, 8ஆவது பிள்ளையான விஸ்வாவசு, 9ஆம் பிள்ளையான பானு, 10ஆவது பிள்ளையான சுச்சந்திர. இவா 10 தேவகந்தர்வர்களும் பிராதாவனுடைய பிள்ளைகளே. இதே போல புண்ணிய லட்சணங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய பிராதாவுக்கு ஒரு மகரிஷி மூலியமாக அப்சரஸ் வம்சமும் தோன்றித்து. அவ யாரு அப்படின்னா அலம்புஷா, மிஸ்ரகேஷி, வித்யுத, பர்ணா, திலோத்தமா, அருணா, ரக்ஷிதா, ரம்பா, மனோரமா, கேஷினி, சுபாஹு, சுரத, சுரஜ, சுப்ரிய இவ அத்தனை பேருமே பிராதாவனுடைய பிள்ளைகள். அதன் பின்பு அதிபாஹு நல்ல பிரசித்தியா இருக்கக்கூடிய ஹாஹா, அதன் பின்பு ஹூஹு, தும்புரு இவா 4 கந்தர்வ சிரேஷ்டர்களுமே கூட பிராதாவனுடைய பிள்ளைகள் தான். அதன் பின்பு இந்த அமிர்தம் பிராமணர்கள், பசுமாடு, கந்தர்வர்கள், அப்சரஸ்கள் இவ அத்தனை பேருமே கபிலரனுடைய பிள்ளைகள் தான். ஹே ராஜன்னு, இந்த மாதிரி இப்படியாக நான் உங்களுக்கு பூர்த்தியா உங்களுக்கு கந்தர்வர்கள் அப்சரஸ்கள் பற்றின சரித்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். கூடவே மற்ற ஜீவராசிகளோட சரித்திரங்களையும் சொன்னேன். அதன் பின்பு உங்களுக்கு கந்தர்வர்கள் அப்சரஸ்கள் ராஜன்னு இப்படியாக உங்களுக்கு பூர்த்தியா இந்த பூமியில யார் யார் எப்படி பிறந்தா அப்படின்றதையெல்லாம் சொல்லியிருக்கேன். இதுல இப்போ வரைக்கும் கந்தர்வர்கள், அப்சரஸ்கள், நாகங்கள், சுபர்ணங்கள், ருத்ரர்கள், மருத்கணங்கள், பசுக்கள், அப்புறம் உயர்ந்த இந்த பிராமணர்கள் இவாளை பற்றியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சரித்திரம் கேட்கப்பட்டாலோ சொல்லப்பட்டாலோ ஒருவனுடைய ஆயுசை நீட்டிக்கும். அது பவித்திரமானது.
புகழ் நிரம்பிருக்கக்கூடியது, சந்தோஷத்தை தரக்கூடியது கேட்கப்பட்டால், தேவர்கள் கூடவே பிராமணர்களுடைய முன்னிலையில் உயர்ந்த ஆத்மாக்களை கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளினுடைய பிறப்பு பற்றின இந்த விஷயத்தை யார் முறையாக படிக்கிறாளோ, அடுத்தவாளுக்கு அதை சொல்கிறாளோ, அவள் பெரும் சந்ததியையும் நல்வாய்ப்பையும் புகழையும் அடையறா. மேலே அதன் பின்பு அவள் உயர்ந்த உலகங்களையும் அவள் அடுத்த பிறவிகளில் அடையறா. இப்போ பிரம்மாவுக்கு மானசீக புதல்வர்களாக 6 ரிஷிகள் பிறந்தான்னு சொன்னோமா, அந்த 6 ரிஷிகளை தவிர ஸ்தானு அப்படின்னு இன்னொரு பிள்ளையும் இருந்தார். அவருக்கு 11 பிள்ளைகள் அதீத சக்தியோடு பிறந்தார். அவள் யார் அப்படின்றத சொல்கிறேன் கேளுங்கோ. மிருகவியாத, சர்ப்ப, நன்னா பிரசித்தியாக இருக்கக்கூடிய நிருதி, அஜைகபாத, பின்பு அகிர்புந்திய, எதிரிகளை சுலபத்தில் வீழ்த்தக்கூடிய பினாக்கி, தகன, ஈஸ்வர, உயர்ந்த தேஜஸ்வியாய் இருக்கக்கூடிய கபாலி, ஸ்தானு, பின்பு பகவானான பவ. இவா 11 பேர் தான் 11 ருத்ரர்களாய் இருக்கக்கூடியவர்கள். அதன் பின்பு ஏற்கனவே சொன்னதை போல மரீச்சி, அங்கிரஸ், அத்ரி, புலஸ்தியர், புலக, கிரது இவா எல்லாருமே பிரம்மாவோடைய 6 மானசீக புதல்வர்கள். அதன் பின்பு அங்கிரஸ் மகரிஷியினுடைய பிள்ளைகள் அவ 3 பேர் பிரசித்தி பெற்றவா. யார் யார் அப்படின்னாக்க பிரகஸ்பதி, பின்பு உதத்ய, சம்வர்த்த அப்படின்னு இவா 3 பேருமே பெரிய தபஸ்விகள். ஹே ராஜா, இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அத்ரியினுடைய புதல்வர்கள் எண்ணில் அடங்காத கணக்கில் இருக்கக்கூடியவர்களாம். அவ அத்தனை பேருமே உயர்ந்த ரிஷிகளாய், வேதங்களை நன்கு அறிந்தவர்களாய், தபஸ்ல உயர்ந்தவர்களாய், சாந்தமான ஆத்மாக்களை உடையவர்களாய் இருந்தா. ராஜாக்களில் சிறந்தவராய் திகழக்கூடியவரே, புத்திமானான புலஸ்தியர்னுடைய உயர்ந்த புத்திமானான புலஸ்தியர்னுடைய பிள்ளைகளை சொல்லும்பொழுது அவாதான் இந்த ராட்சசர்கள், பின்பு இந்த குரங்குகள், கிண்ணறர்கள், யக்ஷர்கள். ஹே ராஜா, புலக அப்படின்றவர்னுடைய பிள்ளைகள் ஷலப, கிம்புருஷர்கள், சிம்ஹங்கள், புலிகள், கரடிகள், ஓநாய்கள். கிரதுவனுடைய பிள்ளைகள் யாகங்கள் எப்படி பவித்திரமோ அந்த மாதிரி யாகங்களை போல பவித்திரத்துவத்தை உடையவர்களாய், சூரியனுக்கு சகாக்களாய் இருக்கக்கூடியவர்கள். அவ 3 உலகங்களிலும் நன்கு அறிய பெற்றவர்களாய், அவர்கள் சத்தியத்துக்கும் விரதத்துக்கும் கட்டுப்பட்டவர்களாய் இருந்தனர். ஹே பிருத்திவி பாலரே, மகரிஷியான தக்ஷர் சாந்த ஆத்மாவை உடையவர், பெரிய தபஸ்வியாய் இருக்கக்கூடியவர். அவர் பிரம்மாவனுடைய வலது கட்டவரல்லேருந்து தோன்றினார். அவருடைய மனைவி பிரம்மாவோடைய கால் இடது கட்டவரல்லேருந்து தோன்றினா. அவளுக்கு 50 பெண்கள் பிறந்தார்கள். அவ அத்தனை பேருமே தாமரை போன்ற கண்களை உடையவர்களாய், குற்றமற்றவர்களாய், அங்கஹீனங்கள் இல்லாதவர்களாய் பிறந்தா. அவருக்கு பிள்ளைகள் கிடையாது. அதனால இவருடைய பெண்களையே புத்திரிகைகளாக மாற்றிவிட்டார். அவர் அதன் பின்பு சரியான காலம் வரும்பொழுது தர்மருக்கு அவருடைய 10 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். சந்திரனுக்கு 27 பெண்களையும் 13 பெண்களை கஷ்யப்பருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஹே அரசரே, அவளுடைய பெயர்களை எல்லாம் சொல்கிறேன் கேளுங்கோ. முதல்ல தர்மருக்கு எந்தெந்த பெண்கள் மனைவிமார்களாக இருந்தான்றதை சொல்கிறேன். கீர்த்தி, லக்ஷ்மி, திருதி, மேதா, புஷ்டி, ஸ்ரத்தா, கிரியா, புத்தி, லஜ்ஜா, மதி. இவா 10 பேர் தான் தர்மருடைய மனைவிகள். பிரம்மாவனுடைய ஆக்ஞையின் பேரில் இவா திருமணம் நடந்தது. மொத்த பிரபஞ்சத்துக்குமே தெரியும். சந்திரனுக்கு மொத்தம் 27 மனைவிகள். அவள் யார் யாருன்னு தெரியும். அவள்லாம் ஸ்திரமாக இருந்து உயர்ந்த விரதங்களை கடைபிடிக்கக்கூடியவர்கள். அவளையும் சரியான வேளையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் சந்திரனுக்கு. அவள் அத்தனை பேருமே நட்சத்திரங்கள், யோகினிகளாக இருக்கக்கூடியவர்கள். அவள் எப்பொழுதுமே காலத்தினுடைய சுழற்சியோட ஒத்து வாழக்கூடியவர்கள்.
பிதாமகரான பிரம்மாவுக்கு இன்னொரு பிள்ளை இருந்தார், அவருக்கு முனின்னு பேரு. அவருடைய பிள்ளை பிரஜாபதி. பிரஜாபதியினுடைய பிள்ளைகள் 8 பேர், அவளுக்கு வசூக்கள்னு பேரு. அந்த அஷ்ட வசூக்களுடைய பெயர்களையும் இப்போ உங்களுக்கு சொல்றேன், கேளுங்கோ. தர, துருவ, சோம, அஹ, அனில, அனல, பிரத்யுஷ, பிரபாசன்னு 8 வசூக்கள். தர, பின்பு பிரம்மஜானமுடைய துருவ, இவா 2 பேருமே தூம்ரா அப்படின்றவளுடைய கர்ப்பத்திலிருந்து தோன்றினார். சோம அப்படின்றவர் மனஸ்வினி மூலியமாகவும், அனில அப்படின்றவர் புத்திமானான ஸ்வச மூலியமாகவும் பிறந்தார்கள். அஹ அப்படின்றவர் ரத மூலியமாக, அனல அப்படின்றவர் சாண்டில்யர் மூலியமாக பிறந்தனர்கள். பிரத்யுஷ, பிரபாச இவா 2 பேருமே பிரபாதாவனுடைய பிள்ளைகளாக பிறந்தனர்கள். தராவனுடைய 2 பிள்ளைகள் தான் திரவிண, ஹுதஹவ்யவக. துருவாவனுடைய பிள்ளைகள் உயர்ந்தவரான அந்த காலன், மொத்த பிரபஞ்சத்தையும் அழிக்கிறாரே, அவர் தான் துருவாவனுடைய பிள்ளை. சோமனுடைய பிள்ளை தான் வர்ச்ச, வர்ச்சவனுடைய பெண் தான் வர்ச்சஸ்வி. ஆச்சரியமான இந்த வர்ச்சஸ்விக்கு 3 பிள்ளைகள் இருந்தன, சிஷிர, பிராண, ரமண. ஜோதி, சம, சாந்த, முனின்னு இந்த 4 பேருமே அகாவனுடைய பிள்ளைகளாக இருந்தன. அக்னியினுடைய பிள்ளை தான் ஆச்சரியமா அழகனா இருக்கக்கூடிய குமார அப்படின்றவர். அவர் வனத்துல பிறந்தார். அதன் பின்பு கிருத்திகை பெண்கள் சேர்ந்து அவரை வளர்த்துறதுனால அவருக்கு கார்த்திகேயன்னு பெயர் ஏற்பட்டது. அதன் பின்னாடி இந்த 3 பிள்ளைகள் பிறந்தன. யார் யாரு அப்படின்னாக்க ஷாக, விஷாக, நைகமேய அப்படின்னு. அனிலர்னுடைய மனைவி தான் சிவா, அவளுடைய பிள்ளை மனோஜவ மற்றும் அவிஜ்ஞாத கதி. இந்த 2 பிள்ளைகளுமே அனிலாவனுடைய பிள்ளைகள். பிரத்யுஷனுடைய பிள்ளை தான் மகரிஷியான தேவலர். தேவலருக்கு 2 பிள்ளைகள். அவ எப்பொழுதுமே புத்திமானாயும் மன்னிக்கின்ற கருணை உள்ளம் பூண்டவர்களாயும் இருந்தா. பிரகஸ்பதியினுடைய உடன் பிறந்தவள். அவதான் ஸ்திரீகள்ல முதன்மையாக திகழக்கூடியவள், சத்தியத்தை மட்டுமே உரைக்கக்கூடியவள், தபஸ்வியா இருக்கக்கூடியவள். மொத்த பிரபஞ்சத்திலையும் எந்த விதமான ஒரு ஆசாபாசமும் இன்றி சுற்றி திரிந்து வந்தாள். அவள் பின்பு 8வது வசுவான பிரபாசவுக்கு மனைவியானாள். அவள் மூலியமாக விஸ்வகர்மா ஆயக்கலைகள் 1000க்கும் இருப்பிடமாய் இருக்கக்கூடியவர், தேவதைகளுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்டா இருக்கக்கூடியவர், எல்லா விதமான ஆபரணங்கள், அலங்காரங்கள், தேவர்களுக்கு உண்டான அந்த ரதங்கள் அத்தனையுமே தயாரிக்கிறதுக்கு சக்தி உடையவர் பிறந்தார். அந்த புகழ் பெற்றவர்களுடைய கண்டுபிடிப்புகளுடைய விளைவாகவே மனித குலம் வாழ முடியறது. அந்த காரணத்தினாலேயே அவர் மனிதர்களால் வழிபடப்படுகிறார். அதையும் தாண்டி இந்த விஸ்வகர்மா அப்படின்றவர் நித்தியமானவருமாய் மாறாதவருமாய் இருக்கக்கூடியவர். ஒரு மனுஷ உருவத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மாவனுடைய வலது மார்பிலேந்து தோன்றினார் தர்மர் அப்படின்ற உயர்ந்தவர். அதன் பின்பு அவருக்கு 3 பிள்ளைகள். எல்லா ஜீவராசிகளுக்கும் ரொம்ப மனோகரமாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த 3 பிள்ளைகளுமே. அவ யாருன்னா ஷம, காம, ஹர்ஷ. இவா 3 பேரும் அவ சக்தியை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை தாங்கக்கூடியவர்கள். காம அப்படின்றவனுடைய மனைவி தான் ரதி. ஷமாவோடது பிராப்தி, ஷமாவோட மனைவி பிராப்தி, ஹர்ஷாவோட மனைவி நந்தா. இந்த 3 பேரை நம்பி தான் மொத்த பிரபஞ்சமுமே இங்கே இயங்கின்னு இருக்கு. கஷ்யபர் மரீச்சியினுடைய பிள்ளையா இருந்தார். அவருடைய பிள்ளை இந்த சுரர்களும் அசுரர்களும். சுரர்கள்னாக்கா தேவதைகள். பின்பு ராஜாக்கள்ல சிறந்தவராய் திகழக்கூடியவரே. அதனாலேயே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளையும் சிருஷ்டித்தவர் இவரே ஆவார். துவஸ்ரீ, அவள் வடவாவனுடைய ரூபத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடியவளாய் இருந்தா. அவள் சவிதாவுக்கு மனைவியானாள். அவள் மூலியமாக ஆகாசத்துல அஸ்வினி குமாரர்கள் பிறந்தன. ஹே அரசரே, அதித்தியினுடைய பிள்ளைகள் 12 பேர். 12 ஆதித்யர்கள்னு சொன்னோமே, அவ இந்திரனை தலைமையாக உடையவர்கள். அதில் இளையவனா இருக்கக்கூடிய விஷ்ணு, அவரை நம்பித்தான் மொத்த பிரபஞ்சமுமே இங்க இயங்கின்னு இருக்கு. இவாதான் 33 தேவதைகளாக இருந்தா. இப்ப அவளுடைய வம்சம், அவளுடைய பக்ஷ குல கணங்களுக்கு ஏற்றாற்போல் சொல்றேன், கேளுங்கோ. ருத்ரர்கள், சாத்தியர்கள், மருத்துக்கள், வசூக்கள், பார்கவர்கள், விஸ்வேதேவர்கள் எல்லாருமே ஒரு பட்சமா இருந்தா. வினதாவனுடைய பிள்ளை கருட, அருணன். அதன் பின்பு உயர்ந்தவரான பிரகஸ்பதி. இவா 3 பேருமே ஆதித்ய அப்படின்ற கணத்தை சேர்ந்தவர்கள்.
அஸ்வினி குமாரர்கள், ஔஷதங்கள், பசுக்கள் இவ எல்லாருமே குஹ்யகர்களுடைய கணத்தை சேர்ந்தவர்கள். ஹே ராஜா, இவாள்லாம் தேவகணங்கள். அவளை பற்றி தான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த ஒரு சரித்திரத்தை கேட்டால் எல்லா விதமான பாப்பங்களும் மனுஷர்களுக்கு போகுமோ அந்த சரித்திரத்தை சொல்கிறேன் கேளுங்கோ. உயர்ந்தவரான பிருகு பிரம்மாவனுடைய மார்பை கிழிச்சுண்டு வெளியில் பிறந்தார். பிருகுவனுடைய பிள்ளை தான் நன்னா விஷயம் தெரிஞ்சவரான சுக்ர. அவரே ஒரு கவி, கூடவே அவர் கவியினுடைய பிள்ளையாகவும் இருந்திருக்கார். அவர் பிரம்மாவனுடைய ஆக்ஞையின் பேரில் இந்த பூமியில் மழையை வர்ஷிக்கிறார், தக்க வச்சுக்கிறார், நிறுத்துறார், தேவையான அத்தனை நன்மைகளையும் செய்யறார். இந்த பிரபஞ்சத்தில் தீங்குகள் நடக்காதேக்கு பார்த்துக்கிறார். கூடவே ஒரு கிரகமாக இருக்கார். யோகாச்சாரத்தின் மூலியமாக இந்த பிரபஞ்சத்தை காக்கக்கூடியவராய் இருந்துண்டு, அதே நேரத்தில் உயர்ந்த புத்திமானாய், விஷயம் தெரிந்தவராய், தன்வசத்தை இந்திரியங்களை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய பிரம்மச்சாரியாய் இருந்துண்டு தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் ஆச்சாரியன் ஸ்தானத்தை எடுத்துண்டார். அதன் பின்பு பிரம்மாவனுடைய ஆக்ஞையின் பேரில் யோகக்ஷேமத்துக்காக பிருகுவுக்கு ஒரு பிள்ளை பிறந்தார். அவருக்கு செவனர்னு பேரு. பிறக்கும் பொழுதே உயர்ந்த தேஜஸ்வியாய், தர்மிஷ்டராய், தேஜஸை உடையவராய் பிறந்தார். அவர் ஹே பரத வம்சத்தில் தோன்றக்கூடியவரே, அவ அம்மாவுடைய கர்ப்பத்திலேருந்து கோபத்தோடத்தான் பிறந்தார். அப்படி அந்த கோபத்தோட பிறந்து அவ அம்மாவை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். ஆருஷி மனுவனுடைய பிள்ளை செவனர்னுடைய மனைவியானாள். அதன் பின்பு மகா யசஸ்வியான ஔர்வ அப்படின்றவர் செவனர்னுடைய மனைவியான ஆருஷியினுடைய தொடைய கிழிச்சுண்டு பிறந்தார். அவருடைய பிள்ளை ரிச்சிக்க. அவர்தான் பால்யத்திலேயே நல்ல குணவானாயும் தபஸ்வியாயும் தர்மிஷ்டராயும் சக்திசாலியாயும் இருந்தார். இந்த ரிச்சிக்க மூலியமாக ஜமதக்னி பிறந்தார். உயர்ந்த ஜமதக்னிக்கு 4 பிள்ளைகள். அதில் இளையவர் தான் பரசுராமர். அவர் மற்ற உடன் பிறந்தவர்களை காட்டிலும் உயர்ந்த நற்பண்புகள் உடையவராய் இருந்தார். தன்வசத்தை இந்திரியங்களை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருக்கக்கூடியவராயும் எல்லா அஸ்திர சாஸ்திர வித்தியைகளையும் நன்கு அறிந்தவராயும், கூடவே பின்னாளில் க்ஷத்ரிய குலத்தை அழித்தவரும் அவர்தான். ஔர்வாக்கு ஒரு 100 பிள்ளைகள் இருந்தா அதில் மூத்தவர் தான் ஜமதக்னி. இந்த 100 பிள்ளைகள் 1000 பிள்ளைகளை இந்த பிரபஞ்சத்தில் ஈன்று பிரபஞ்சத்தை நிரப்பின. பிரம்மாவுக்கு இன்னும் 2 பிள்ளைகள் இருந்தன. அவளுக்கு வெற்றி தான் அடையாளம். அவ 2 பேர் யாருன்னாக்க, அவ 2 பேருமே தாத்தா விதாத்தான் இருக்கக்கூடியவர்கள். இவா இருவருமே மனுவோடையே வாழ்ந்தவர்கள். அவளுக்கு உடன் பிறந்தவளாக இருக்கக்கூடியவள் தான் தாமரையை வாசஸ்தலமாக உடையவளான லக்ஷ்மி அப்படின்றவள். லக்ஷ்மியினுடைய மானசீக புதல்வர்கள் தான் துரகங்கள். ஆகாசத்தில் பறக்கிறதே அந்த ஆகாசத்தில் இருக்கக்கூடிய துரகங்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் லக்ஷ்மியினுடைய சுக்ரனுடைய பெண்ணான தேவி தான் வருணனுடைய மூத்த மனைவியாக இருந்தார். அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு பலன்னு பேர். கூடவே ஒரு பெண் சுரா அப்படின்ற பேரில் பிறந்தா. எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய அதர்மமானது இவள் மூலியமாக பிறந்தது. ஒரு ஜீவராசியும் ஒன்றுத்தோட ஒன்று விழுங்க ஆரம்பித்த காலத்தில் தான் இவள் மூலியமாக அதர்மம் பிறந்தது. நிர்ருதி இவருடைய மனைவியாக இருந்தார். அவா மூலியமாக ராட்சசர்கள் நைரித்தர்கள் பிறந்தன. அதன் பின்பு இன்னும் 3 கோரமான குரூரமான செயல்களை செய்யக்கூடிய பிள்ளைகள் பிறந்தன. எப்பொழுதுமே பாப்ப செயல்களை தன்னை ஈடுபடுத்தின்னு இருப்பா. அவாதான் பய, மகாபய, மிருத்யு எல்லாவற்றையுமே அழிக்க வல்லமை படைத்தவர்கள். இந்த எல்லாவற்றையும் அழிக்க வல்லமை படைத்தவரான இந்த மிருத்யுவுக்கு மனைவியோ பிள்ளையோ கிடையாது. காக்கி, ஷேனி, பாசி, திருதராஷ்டிரி, சுகி இவ 5 பேருமே இந்த பிரபஞ்சத்தில் தாம்ராவனுடைய பிள்ளைகளாக பிறந்தா. காக்கி தான் இந்த காக்க வம்சத்தையே ஏற்படுத்தினா. அதே நேரத்தில் ஷேனி இந்த பருந்து வம்சத்தையே உருவாக்கினா. கழுகுகளுக்கும் சேவல்களுக்கும் தாயானாள் பாசி. அதன் பின்பு திருதராஷ்டிரி மூலியமாக வாத்துகளும் அன்னப்பறவைகளும் தோன்றின. அவ கூடவே சக்கரவாக்கங்களையும் ஈன்றெடுத்தாள். நன்னா கல்யாண குணங்கள் நிரம்பியவளாய் அழகா இருக்கக்கூடியவளாய் இருந்த சுகி
புண்ணிய லட்சணங்களோட எல்லா கிளிகளையும் அவள் ஈன்றெடுத்தாள். பின்பு குரோதவசா, குரோத சம்பவமாய் இருக்கக்கூடிய 9 பெண்களை ஈன்றெடுத்தாள். அவாதான் மிருகி, மிருகமந்த, ஹரி, பத்ரமனா, மாதங்கி, ஷார்தூலி, ஸ்வேதா, சுரபி. அதன் பின்பு அழகான சுரசா அப்படின்றவளை ஈன்றெடுத்தா. இந்த சுரசான்றவள் மங்களங்கள் நிரம்பியவளாய் இருந்தா. இவ மட்டும் புருஷர்களில் சிறந்தவராய் திகழக்கூடியவரே இந்த மிருகி அப்படின்றவள் தான் எல்லா விதமான இந்த மான் வர்க்கத்துக்கும் தாயானாள். எதிரிகளை சுலபத்தில் வீழ்த்தக்கூடியவரே மிருகமந்தாவனுடைய பிள்ளைகளாக இந்த கரடி வம்சம், அதே நேரத்தில் ஸ்ருமரா அப்படின்ற ஜாத்தியை சேர்ந்த பசு வம்சமும் இவளுக்கு பிறந்தன. பின்பு பத்ரமனா மூலியமாக ஐராவத அப்படின்ற திவ்ய யானையானது பிறந்தது. இந்த ஐராவத யானை தான் தேவதைகளுக்கு யானையாக இருக்கக்கூடிய ஹரியினுடைய பிள்ளைகள் தான் இந்த குதிரைகள், வானர ஜாத்தியை சேர்ந்த பசுக்கள் எல்லாம். இவாளுக்கு இவாளுடைய சுபாவமே உயர்ந்த செயல்களை செய்யக்கூடியது தான். இந்த கோலாம்கூல அப்படின்ற அந்த வர்க்கத்தை சேர்ந்த மிருகங்களும் ஹரிக்கு பிள்ளையாக பிறந்தனர். ஷார்தூலி மூலியமாக சிம்ஹங்கள், புலி, சிறுத்தைகள் முதலான மிருகங்கள் எல்லாம் பிறந்தது. ஹே ராஜா, மாதங்கி தான் எல்லா யானைகளுக்கும் தாயானால். ஸ்வேதா மூலியமாக ஒரு பெரிய யானை ஸ்வேதன பேரோட பிறந்தது. அது உயர்ந்த வேகத்தை உடையது. ஹே அரசரே, சுரபி 2 பெண்களை ஈன்றெடுத்தாள். அதில் ஆச்சரியமாக அழகாக இருக்கக்கூடிய ரோஹிணி ஒன்று, இன்னொன்று கந்தர்வி. பரத வம்சம் தோன்றிருக்கக்கூடியவரே. இன்னும் விமலா, அனலான்னு இன்னும் 2 பெண் பிள்ளைகள் பிறந்தா. எல்லா பசுக்களும் ரோஹிணி கிட்டேன் தோன்றித்து, எல்லா குதிரைகளும் கந்தர்வி கிட்டேன் தோன்றித்து. அனலா மூலியமாக 7 விதமான மரங்கள், உயர்ந்த சுவையுடைய சாரத்தை உடைய பழங்களை அது கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அனலாக்கு இன்னொரு பெண் சுகின்னு இருந்தா. சுரசாக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு கங்க அப்படின்னு பேர். அருணாவனுடைய மனைவி ஷேனி 2 மகாபலசாலியான வீரியவான்களான பிள்ளைகளை ஈன்றெடுத்தா. அவாதான் சம்பதி, அதுக்கப்புறம் மகாபலசாலியான ஜட்டாயு. சுரசன் நாகங்களை ஈன்றெடுத்தாள். கத்ரு பன்னகங்களை ஈன்றெடுத்தாள். விரதாக்கு 2 பிள்ளைகள். பிரபஞ்சத்துக்கே அந்த 2 பிள்ளைகளை நன்னா தெரியும். அவள் தான் கருட, அருணன். புருஷர்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவரே, எல்லா மனிதர்கள்லேயும் புத்திமானாய் திகழக்கூடியவரே. இப்படியாக பிரதானமாக இருந்த அத்தனை ஜீவராசிகளினுடைய வம்சத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். எவன் ஒருவன் இதை கேட்கின்றானோ அவனுக்கு எல்லா விதமான பாப்பங்களும் அழிஞ்சிடும். எவன் ஒருவன் இதை பற்றின ஞானத்தை நன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறானோ கடைசியில் அவனுடைய மரணத்துக்கு பின்பு உயர்ந்த நிலையை அடைகின்றான் அப்படின்னு சொல்கிறார். ஜனமேஜயன் கேட்கிறார் வைஷம்பாயனரை பார்த்து, சுவாமின், நீர் இப்போ அடியனுக்கு எல்லாத்தையுமே சுருங்க சொன்னீரே. இப்பொழுது தேவர்கள், தானவர்கள், ராட்சசர்கள், கந்தர்வர்கள், சிம்ஹங்கள், புலிகள், பாம்புகள், பறவைகள் முதலான எத்தனையோ ஜீவராசிகளை பற்றி எனக்கு விஸ்தரணமாக தேவரீர் சொல்லணும். யாரெல்லாம் மனுஷர்களாக பிறந்தார்களோ அவரை பற்றின சரித்திரம், அவ பிறந்தது, அவ பண்ணின காரியங்கள், இது அத்தனையுமே தேவரீர் எனக்கு விஸ்தரணமாக சொல்லணும்னு கேட்க வைஷம்பாயனர் சொல்ல ஆரம்பிக்கிறார். மனிதர்களுக்கு ராஜாவை திகழக்கூடியவரே, முதல்ல உமக்கு தானவர்கள் யாரெல்லாம் மனுஷர்களாக பிறந்தாலோ அவளை பற்றி சொல்கிறேன் கேளும். தானவர்களில் சிறந்தவராய் திகழக்கூடிய விப்ரசித்தி அப்படின்ற ராஜா பின்னாளில் மனிதர்களிடையே காளை போன்றவரான ஜராசந்தனாக அறியப்பட்டார். ஹே ராஜா, திதியினுடைய பிள்ளையான ஹிரண்யகசிபு அன்னைக்கு ராஜாவாக இருந்தாரே. பின்னாளில் இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் பலசாலியான சிசுபாலனாக அறியப்பட்டார். பிரக்லாதனுடைய இளையவனான சம்க்லாதன் அப்படின்றவர் பாகிகர்களில் சிறந்தவராய் திகழக்கூடியவர். பின்னாளில் மனுஷர்களுக்கு மத்தியில் பிரசித்தியான சல்யனாக அறியப்பட்டார். பிரக்லாதனுடைய இன்னொரு உடன் பிறந்தவனான அனுக்லாதன் அப்படின்றவர் பின்னாளில் இந்த பிரபஞ்சத்தால் திருஷ்டகேது அப்படின்ற பெயரால் அறியப்பட்டார்.
பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகத்திலேயே இந்த பெயர்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். திருஷ்டகேது சேக்கிதானக காஷிராஜஸ்ட வீரியவான் புருஜித் குந்தி போஜஸ்ட சைபியஸ்ட நரபுங்கவக இல்லையா? அதில் வரக்கூடிய திருஷ்டகேது அப்படின்றவர் தான் முன்னாளில் அனுக்லாதனாக இருந்தார், இன்னைக்கு திருஷ்டகேதுவாக இருக்கார். ஹே ராஜா, திதியினுடைய பிள்ளையான ஷிபி அப்படின்றவர் தான் பின்னாளில் துரும அப்படின்னு பிரசித்தி பெற்றவராய் இந்த பூமியில் இருந்தார். புருஷர்களில் சிறந்தவராய் திகழக்கூடியவரே அசுரர்களில் சிறந்தவராய் இருக்கக்கூடிய பாஷ்கல அப்படின்றவர் தான் பின்னாளில் பகதத்தனாக பிறந்தார். 5 சக்திசாலியான வீரியவான்களாய் வேகவான்களாய் இருக்கக்கூடிய அசுரர்கள் அயஷிரஸ், அஸ்வசிரஸ், அயஷங்கு, ககனமூர்த, வேகவான், இவ 5 பேருமே ஹே ராஜா இந்த பிரபஞ்சத்தில் நன்னா உயர்ந்ததாய் இருக்கக்கூடிய கேகேய வம்சத்தில் பிறந்து உயர்ந்த ராஜாக்களாய் வாழ்ந்தனர்கள். இந்த மகாபலசாலியான பிரதாபவானாக இருக்கக்கூடிய அசுரன் கேத்துமான் இருந்தாரே, அவர்தான் பின்னாளில் அவருடைய நடுங்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய அமிதௌஜா அப்படின்ற ராஜாவாக இருந்தார். உயர்ந்தவராயும் ஸ்ரீமானாயும் இருக்கக்கூடிய மகாசுரனான ஸ்வர்பானு பின்னாளில் உக்ர கர்மங்களை செய்யக்கூடிய உக்ரசேன ராஜாவாக அவர் இருந்தார். அதன் பின்பு உயர்ந்தவராய் ஸ்ரீமானாய் இருக்கக்கூடிய அசுர ராஜாவான அஸ்வ அப்படின்றவர் பின்னாளில் தோல்வியே தழுவாத அசோக ராஜாவாய் உயர்ந்த பலசாலியாய் திகழ்ந்தார். ஹே ராஜா, திதியினுடைய அந்த பிள்ளை இளையவனான அஸ்வ அப்படின்றவர், ஹே ராஜா, திதியினுடைய அந்த பிள்ளையான அஸ்வ அப்படின்றவனுடைய உடன்பிறந்தவனான அஸ்வபதி பின்னாளில் பலசாலியான ராஜாவான ஹார்திக்ய அப்படின்றவராய் வாழ்ந்தார். இந்த உயர்ந்த ஸ்ரீமானா இருக்கக்கூடிய அசுரனான விஷபர்வ அப்படின்றவர் பின்னாளில் தீர்க்க பிரக்ஞ அப்படின்ற ராஜாவாய் பூமியில் வாழ்ந்தார். ஹே ராஜா, விஸ்வபர்வாவனுடைய இளையவனான அஜக அப்படின்றவர் பின்னாடி ஷால்வராக பூமியில் வாழ்ந்தார். இந்த உயர்ந்த அசுரன் அஸ்வக்ரீவன் இருந்தாரே, அவர் பின்னாடி ரோச்சமான அப்படின்ற ராஜாவாக வாழ்ந்தார். ஹே ராஜா, புத்திசாலியாயும் மகாத்மாவாயும் திகழக்கூடிய அசுரனான சூக்ஷ்ம அப்படின்றவர் தான் பின்னாளில் பிரஹத்ரத ராஜாவாய் இந்த பூமியில் வாழ்ந்தார். அசுரர்களில் சிறந்தவராய் திகழக்கூடிய துகுண்ட அப்படின்றவர் பின்னாளில் சேனாபிந்து அப்படின்ற ராஜாவாய் பூமியில் இருந்தார். பலசாலியான உயர்ந்த அசுரனான இஷுபாத அப்படின்றவர் பின்னாளில் நக்னஜித்தாய் இந்த பிரபஞ்சத்தை மகாபலசாலியாக இருந்து ஆட்சி செய்தார். மகா அசுரனான ஏக்கச்சக்கர அப்படின்றவர் பின்னாளில் பிரதிவிந்தியனாக இந்த பூமியில் பிறந்தார். மகாசுரன் எல்லா விதமான அஸ்திரசஸ்திர வித்யைகளும் நன்கு அறிந்தவன். எப்படி சண்டை போட்டாலும் எதிர்த்து நின்று போர் புரியக்கூடியவன். விருபாக்ஷன் இருந்தாரே, அவர்தான் பின்னாளில் சித்திரதர்மனாய் பூமியில் ராஜ்யம் பண்ணினார். தானவர்களில் சிறந்தவராய் திகழக்கூடிய நாயகனான ஹர அப்படின்றவர் பின்னாளில் பிரசித்தியான ஸ்ரீமானான ராஜா சுபாகுவாக இந்த பூமியில் வாழ்ந்தார். அந்த அசுரர் உயர்ந்த சக்தியெல்லாம் உடையவராக இருந்தாரே, எதிரிகளை சுலபத்தில் வீழ்த்தக்கூடியவராக இருந்தாரே, அஹர அப்படின்றவர் பின்னாளில் பாக்லிகாவா இந்த பூமியை ராஜ்யம் பண்ணினார். அசுரர்களில் சிறந்தவராய் திகழக்கூடிய நிச்சந்திர அப்படின்றவர் அழகிய சந்திரனை போல முகத்தை உடையவர் பின்னாளில் ஸ்ரீமானான முஞ்சகேஷ அப்படின்ற ராஜாவாய் இருந்தார் இந்த பூமியில். பின்பு புத்திசாலியான சுலபத்தில் தோல்வியை தழுவாத அசுரரான நிகும்பன் அப்படின்றவன் பின்னாளில் தேவதீப ராஜாவாய் இருந்து இந்த பூமியை ராஜ்யம் செய்தார். எந்த அசுரன் சரப அப்படின்னு அறியப்பட்டாரோ திதியினுடைய பிள்ளைகளுக்கு இடையில, அவர் பின்னாளில் பௌரவ ராஜாவாக இந்த பூமியில் இருந்தார். ஹே ராஜன்னு உயர்ந்த பலசாலியான ஸ்ரீமானா இருக்கக்கூடிய அசுரனான குபத அப்படின்றவர் பின்னாளில் சுபார்ஷ்வ அப்படின்ற ராஜாவாக இருந்து இந்த பூமியை ராஜ்யம் செய்தார். ஹே ராஜா, உயர்ந்த அசுரனாக இருக்கக்கூடிய
கிரத அப்படின்றவர் பின்னாளில் பார்வதேய அப்படின்ற ராஜ ரிஷியாய் தங்கமலையை போல தேஜஸ்வியாய் திகழ்ந்தார். அந்த அசுரன் எவரொருவர் ஷலபன் இருந்தாரோ அவர் பின்னாளில் பிரகலாத ராஜாவாய் பாக்லிகர்கள் இருந்த இந்த நிலத்தில் வாசம் செய்தார். திதியினுடைய பிள்ளைகளில் உத்தமராய் திகழக்கூடியவர், சந்திரன் அறியப்பட்டவர், நட்சத்திரங்களுக்கு தேவதையாக அறியப்படக்கூடிய அவர் பின்னாளில் காம்போஜ வம்சத்தில் காம்போஜ ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் சந்திரவர்மனாய் இந்த பூமியில் இருந்தார். ஹே அரசரே, தானவர்களில் சிறந்தவராய் திகழக்கூடியவரான அர்க்கர் ரிஷிக அப்படின்ற ராஜ ரிஷியாய் இந்த பூமியில் இருந்தார். ராஜாக்களில் சிறந்தவராய் திகழக்கூடியவரே, அசுரர்களில் சிறந்தவராய் திகழக்கூடியவரான மிருதப அப்படின்றவர் பின்னாளில் பஷ்சிமானுபக அப்படின்னு இந்த பூமியில் ராஜாவாய் இருந்தார். உயர்ந்த பலசாலியான அசுரனான கவிஷ்ட அப்படின்றவர் பின்னாளில் துருமசேன அப்படின்ற ராஜாவாய் பூமியில் இருந்தார். அந்த உயர்ந்தவராய் ஸ்ரீமானான மகாசுரனாய் இருக்கக்கூடிய மயூர அப்படின்ற அசுரன் பின்னாளில் ராஜா விஸ்வனாய் இந்த பூமியில் இருந்தார். எந்த அசுரன் மயூரக்கு இளையவனாக இருந்தாரோ, சுபர்ண அப்படின்ற பெயரை உடையவராக இருந்தாரோ, அவர் ராஜா காலகீர்த்தியாக இந்த பூமியில் இருந்தார். அந்த உயர்ந்த மகாசுரனாய் இருக்கக்கூடியவனான சந்திரஹந்த அப்படின்ற அசுரன் பின்னாளில் ராஜா சுனகனாக பூமியில் இருந்தார். எந்த அசுரன் சந்திர விநாசன அப்படின்ற பெயரை உடையவனாக இருந்தாரோ அவர்தான் பின்னாளில் ஜானகி அப்படின்ற பேரில் ராஜாவாய் இந்த பூமியில் இருந்தார். அப்படின்னு இன்னும் யாரெல்லாம் என்னவா பிறந்தான்றதை நம்ம நாளை தினம் அனுபவிக்கலாம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பிரிவாக க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதாரிக் சிம்ம கல்யாணகுணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷ வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத் இதிந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவத் சங்காரே மகாதேசிகாய நமஹ. நம சர்வேபியः. பாரதம் தொடரும்.